இப்போ ரீசெண்டாக ஒரு இடம் ஒன்று வாங்கினாங்க. அந்த இடத்துக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஈஸி பார்த்தாச்சு, மற்றதெல்லாம் பார்த்து நல்லபடியாக முடிஞ்சுச்சு. அந்த இடத்துல வீடும் கட்டிட்டோம். இப்போ தான் ஒரு புது பிரச்சனை வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, ஈபி லைன் தரமாட்டேன்றான், வாட்டர் சப்ளை தரமாட்டேன்றான். என்னடானா நீங்கள் அப்ரூவல் வாங்காத இடத்துல வீடை கட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னங்க அது அப்ரூவலு? சின்ன வீடாக இருந்தாலும் சரி, சின்ன இடமா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நாம் அப்ரூவல் அப்படிங்கிற ஒன்றை வாங்கணும். அது 2 அப்ரூவல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று சிஎம்டிஏ, இன்னொன்று டிடிசிபி அப்படின்னு சொல்லுவாங்க. சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி, உதாரணமாக காஞ்சிபுரத்தில் இருந்து இந்த பக்கம் அரக்கோணம் வரைக்கும் எல்லாமே இந்த சிஎம்டிஏ கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடும். இதுக்கு வெளியில் இருக்க நம்ம கன்னியாகுமரி, திருநெல்வேலி இதெல்லாம் இந்த டிடிசிபி அப்படிங்கிறதுக்குள்ளே வந்துடும். சரிங்க, இப்போ சின்ன வீடு நான் 10க்கு ஒரு ரூம் கட்டுறேன், அதுக்கும் பெர்மிஷன் வாங்கணுமா? கண்டிப்பாக வாங்கணும். அது ஏன் வாங்கணும்? அதாவது நம்ம தமிழ்நாட்டில் விவசாய நிலத்தை ரெசிடென்சியல் நிலமாக சொல்லி டக்குன்னு பிளாட் போட்டு விற்று அப்படி இடத்தெல்லாம் விற்றுட்டாங்க. சில அதாவது சகதி சேருமாறக்கூடிய நிலத்தை ரெசிடென்சியல்னு சொல்லிட்டு பிளாட் போட்டு விற்றுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தப்பான நிலங்களை இது குடியிருப்பு சார்ந்த நிலம் அப்படின்னு சொல்லிட்டு விற்கும் பொழுது மழை பெஞ்சால் தண்ணியோ இல்லை விவசாய நிலமாக இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள், இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்க ஆரம்பிக்குது. அப்போ 2016 ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வராங்க. அது என்னன்னா, அதான் அந்த சிஎம்டிஏவும் டிடிசிபியும். இப்போ இது 2லையும் ரிஜிஸ்டர் பண்ணாதான் நமக்கு அந்த லேண்ட் ஆகட்டும் வீடாகட்டும் கட்டணும், விற்கணும், வாங்கணும். இதை நிறைய பேர் வாங்க மாட்டேன்றாங்க. ஏன் அப்படின்னா, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ரயில்வே ட்ராக் இருக்கா, அதிலிருந்து 30 மீட்டர் கேப் விட்டு தான் நீங்கள் இடத்த ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் ரோடுக்கு இவ்வளோ அடி விடணும், அப்புறம் தண்ணிக்கு இவ்வளோ விடணும். இதெல்லாம் இந்த மாதிரியான நிறைய ஒரு ரூல்ஸ் வச்சுருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியல. அதனால நிறைய பேர் அப்ரூவல் வாங்காமல் நமக்கு நிலத்தை விற்கிறாங்க. இப்போ இந்த அப்ரூவல் எப்படி என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லி பார்க்கலாமா? அதாவது 2500 ஸ்கொயர் ஃபீட்டு இடம் இருக்கும். ஓகேவா? இந்த 2500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உள்ள இடம் இருந்துச்சு அப்படின்னா, அதே மாதிரி இந்த 2500 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்குது, நம்ம வாட்டில் 10 மாதிரி கட்டி வச்சிட்டோம்னா அப்படின்னு கணக்கு கிடையாது. 2500 ஸ்கொயர் ஃபீட்டு இடம், அப்புறம் அந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே நீ 3500 ஸ்கொயர் ஃபீட்டு தான் உன்னுடைய வீடு இருக்கணும். ஓகேவா? நல்லா கேட்டுக்கோங்க. 2500 ஸ்கொயர் ஃபீட்டு இடம் தர, அதாவது 2500 ஸ்கொயர் ஃபீட்டு தர, அதில் நாம் கார் பார்க்கிங் எல்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மாடி அந்த மாதிரி கட்டுறோம் அப்படின்னா, அதில் டோட்டலாக 3500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே போகக்கூடாது. அப்படி 3500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கீழே நம்மளுடைய இடமோ வீடுகளோ இருந்துச்சு அப்படின்னா, நம்ம எல்லாம் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்ட வேண்டி வரும். இப்போ ஆன்லைனாக அவங்க சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, பட்டா கேட்பாங்க, அப்போது சில பர்சனல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் அப்ளை பண்ணோம்னா பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவரில் உங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சிடும். அது சிஎம்டிஏவாக இருந்தாலும் சரி, டிடிசிபியாக இருந்தாலும் சரி. இப்போ இந்த 3500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வீடு, இல்லைனா 2500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இடம், இந்த மாதிரி போகும்போது நாம் இதுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் எல்லாம், இப்போ இந்த டிடிசிபினா ஒவ்வொரு கிராமத்துலேயும் இல்லை ஒவ்வொரு அந்த மாவட்டத்துலேயும் அந்த ஆஃபீஸ் இருக்கும். அங்கே போயிட்டு நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணி, அதிலிருந்து அவங்க நம்ம இடத்தெல்லாம் சர்ச் பண்ணி இது உண்மையிலேயே ரெசிடென்ஷியல் ஏரியா தானா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து அவங்க போய் செஞ்சு அதுக்கப்புறம் நம்ம அப்ரூவல் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் இந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கும் டேரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கும் அமௌண்ட் ஒன்று தான். பட்டு அது ஆன்லைன், அதாவது அது இண்டிவிஜுவல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது 3500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உள்ள வீடும் 2500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உள்ள இடம் இருந்துச்சுன்னா அது இண்டிவிஜுவல் பிரச்சனை மாதிரி. அதனால் 1 ஹவரில் உங்களுக்கு அப்ரூவல் கிடச்சிடும். இது கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த சிஎம்டிஏ இல்லைனா டிடிசிபி அப்படிங்கிற அப்ரூவலை ஒரு 10 சென்ட் இடம் வாங்கியிருக்கீங்க, நான் போய் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் மேக்ஸிமம் இருக்காது. நீங்கள் இடம் வாங்கும் பொழுது அதை சிஎம்டி அப்ரூவலோ இல்லை டிடிசிபி அப்ரூவலோ இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 1000 சென்ட் ஒருத்தர் வச்சுருக்காரு, அதான் அவர் ஃப்ளாட்டாக போடுறாருன்னு வச்சுக்கோங்க. 10 சென்டாக பிரித்து ஃப்ளாட்டாக போடுறாரு அப்படின்னா, இவர் போய் அங்கே அதுக்கான ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அவர் அப்ரூவல் வாங்கிட்டு வருவார். இப்போ அதில் நாம் ஒரு 10 சென்ட் வாங்குறோம்னா நாம் இவர் இந்த லேஅவுட்டுக்கு சிஎம்டி அப்ரூவல் இருக்கா இல்லைன்னா டிடிசிபி அப்ரூவல் இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம இடத்த வாங்கிக்கலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக 2016க்கு அப்புறம் சிஎம்டிஏ டிடிசிபி அப்ரூவல் ரொம்ப மஸ்ட்டு, கம்பல்சரி. நீங்கள் அந்த அப்ரூவல் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து வாங்குங்க. இல்லைன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் தெரியாது, வீடு வரைக்கும் கட்டிடுவீங்க, அப்புறம் தான் தெரியும்
நமக்கு என்னடா தண்ணி வரல, என்னடா ஈபி லைன் வரலன்னு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ கம்பல்சரி இந்த 2 அப்ரூவலோ ஏதாச்சும் ஒன்று இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் இடமோ வீடோ தயவு செஞ்சு வாங்குங்க. அது எவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்ன இடமா இருந்தாலும் சரி, அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்.